நடுவில் இருக்குல்ல இந்த 8 வேர்டு கேல இருந்து ஸ்டார்ட் ஆகி எஸ் நடுவில் இருக்கிறது 8ன்னு அப்படி போட்டுடுறாங்க. Kubernetes 8 ஓகேங்களா. இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தட் ஆட்டோ இப்போ கேல இருந்து ஸ்டார்ட் ஆகி நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு 8 லெட்டர்ஸ் இருக்கும். எஸ் ஷார்ட்டா ரைட் பண்ணிட்டாங்க. ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் that automates the deployment. You guys know what is automation, right? எப்படி ஆட்டோமேட் பண்ற இது என்ன பண்ணலாம் நீங்க ஆட்டோமேஷன்ல Kubernetes-ஐயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Scaling and management of the containerized application acting as a pilot to steer the complex. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க அந்த Kubernetes உடைய ஐகானை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு கப்பலோடைய இது மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க? என்னாச்சு? ஓகே, ஸோ Kubernetes உடைய ஐகானை பார்க்கும்போது ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டேரிங் மாதிரி எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டிரைவிங் யுவர் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ சி டு ஸ்டியர் த காம்ப்ளெக்ஸ் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஆப்ஸ். ஆக்சுவலி இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆப்ஸ்ல எதுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கு? கண்டெய்னர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த கண்டெய்னரை மெயின்டைன் பண்றவங்க தான் யாரு? Kubernetes. அதுதான் வந்துட்டு அவங்க சிம்பாலிக்கா அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க, ஸ்டியரிங் மாதிரி. ஓகேங்களா. across the different environments it manage the containers like Docker, grouping them into units. மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் சேர்ந்தது என்னது? ஒரு பாடு. இதுல நோடு பாடுன்னு ரெண்டு கான்செப்ட் வரும். ஓகேங்களா. பாட்னா வந்துட்டு கண்டெய்னர்ஸ் தான். ஒரு பாடுக்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்கன்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும். பட் ரியல் டைம்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. மோஸ்டா 1 இல்ல 2 தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா. நிறைய வச்சிருந்தா கிராஷ் ஆயிடும் அப்படின்றதுனால. அதுவும் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பாட்ல ஒரு 3 கண்டெய்னர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா. மோர் தென் 1, ஒன்னுக்கு மேல இருக்கலாம். இருக்க உங்களுக்கு தான் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். எவ்வளவு கம்மியா வைக்கிறீங்களோ அவ்வளவு சேஃப். ஓகே. அண்ட் ஹேண்டில்ஸ் a task like scheduling, resource allocation, self healing. இது கிட்ட பாருங்க என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. உங்க டாக்கர் கிட்ட அதெல்லாம் கிடையாது. செத்துருச்சுன்னா அது செத்துருச்சுன்னா நம்ம தான் என்ன பண்ணணும்? மேனுவலா ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களாவே செல்ஃப் ஹீல் ஆவாங்க. ஓகே. லோட் பேலன்சிங் கான்செப்ட்லாம் இருக்கு. ஒன்ஸ் கண்டெய்னர் பத்தல அப்படின்னா என்ன பண்ணும்? அதுவே இன்னொரு ரெப்ளிகாவை யூஸ் பண்ணி கண்டெய்னரை கிரியேட் பண்ணிக்கும். YAML ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? ரெப்ளிகாவை ஆட் பண்ணணும். application resilient and efficient at scale. Resilientனா in case one damage ஆச்சுனா இன்னொரு கிரியேட் பண்ணி கொடுக்கும். and efficient at scaleனா scaling propertiesலாம் இதுகிட்ட இருக்கு. ஆட்டோ என்னென்ன கண்டெய்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற பேலன்சிங் ஸ்கில். ஆட்டோ ஸ்கேலிங்னா இன்க்ரீசிங் தி கண்டெய்னர்ஸ் கவுண்ட். ஓகே. கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா ஈஸியா இருக்கும். யார் இருக்கா? ஸோ நான் இந்த இதுக்குள்ளே கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அதெல்லாம் ரெக்கார்டிங்ஸ் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இந்த இதுக்கு இதுல என்ன பிரச்சனைனா இந்த பசங்க வர முடியாது. பாலாஜி, கார்த்திக், கணேஷன் பெருசு. அது ஜோஹோல்ல உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வேணும். அந்த கிளாஸ்ல எப்படி ஆட் பண்ண முடியும் நம்மளால? ஓகே. நான் உங்களுக்கு திருப்பியும் வேற மாதிரி தனியா நடத்தினதும் உண்டு. 2 கிளாஸா பிரிச்சு உங்களுக்கு 1 hour அவங்களுக்கு 1 hourன்னு சொல்லி. இப்போ இந்த கிளாஸ் மட்டும் இப்படி பாருங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்றேன். தனித்தனியா எடுக்க முடியும். ஏன்னா 1 month வரைக்கும் ஜோஹோ ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கிளாஸ் ரூம் தானே நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது ஏதாச்சும் இந்த பேட்ச்க்கு மட்டும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்லி தான் ஆகணும். 10 days டைம் பத்தல அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நீங்க அதை சேர்ந்து அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியல.
ஓகே, ஏதாச்சும் புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். படிக்க தான் புரியும். இப்பனா நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ரிலேட் பண்ணிக்க முடியும். புரியுதா? டாக்கர்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இல்ல, குபர்நெட்டிஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்கர் அண்ட் குபர்நெட்டிஸ் தான் உங்களுடைய கம்ப்ளீட் இதுவே குபர்நெட்டிஸ் லேர்னிங்கான வே. டிஃபரன்ஸ் between Docker and யாராச்சும் படிக்கிறீங்களா? நானே படிச்சுக்கிறேன். பிரைமரி ரூல் டாக்கரோடையது கண்டெய்னரைசேஷன், கிரியேட்டிங் அண்ட் ரன்னிங் தி இண்டிவிஜுவல் கண்டெய்னர்ஸ். கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி ரன் பண்ணோம். அதென்ன பண்ணோம் டாக்கர்ல. குபர்நெட்டிஸ்ன்றது என்னது, ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் which is container orchestration அப்படின்னு சொல்லுவாங்க. managing the multiple containers. பாடுனா என்ன சொல்லிருக்க, பாடுன்ற நத்திங், அது ஒரு deployable unit. ஒரு பாடுக்குள்ள more than one containers we can run. mostly we can run 1 to like 2 to 3 containers தான். அதுக்கு மேலேயே ரியல் டைம்ல ரன் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிடும். ஓகே, இதுல வந்துட்டு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் we can run. குபர்நெட்டிஸ்னால என்ன பண்ண முடியாது, கண்டெய்னர்ஸ்லாம் உட்காந்து கிரியேட் பண்ண முடியாது. ஒன்லி இட் கேன் மேனேஜ் தி கண்டெய்னர்ஸ். ஸ்கோப் ஆப்ரேட்ஸ் ஆன் a single host machine, manage the containers across the cluster of machines. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பண்ணும்போது தான் புரியும். இப்போ நம்ம சிங்கிள் மிஷினை தான் நம்ம டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்றோம். இது வந்துட்டு கிளஸ்டர் ஆஃப் மிஷின். கிளஸ்டர்னா குரூப் ஆஃப் மிஷின்ஸ் நம்ம YAML ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணிட்டா போதும், இட் வில் ஒர்க். ஓகே, இப்போ டாக்கர்ல நீங்க ஒர்க் பண்ணல, நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஒரு சிங்கிள் மிஷின் தான் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இது வந்துட்டு குரூப் ஆஃப் மிஷின்லயும் நம்மளால இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கிளஸ்டர்னா இது ஒரு கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர்னா நீங்க கேள்விப்படுவீங்க, கிளஸ்டர் மீன்ஸ் குரூப். ஓகே, கிளஸ்டர்னா வந்துட்டு ஒரு டைரக்ட் மீனிங்கே குரூப் தான் அதுக்கு. ஓகேங்களா. ஸ்கேலிங், மேனுவல் ஸ்கேலிங் ஆர் சிம்பிளஸ்ட் சிங்கிள் ஹோஸ்ட் ஸ்கேலிங் via the docker compose. இதுல பாருங்க, ஆட்டோமேட்டிக் டைனமிக் ஸ்கேலிங் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜ். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ணணுமா, எல்லாமே மேனுவலா பண்ணணும் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்றது நம்ம மேனுவலா தான் பண்ணிருப்பீங்க நீங்க. ஸ்டார்ட் தி கண்டெய்னர், ஸ்டாப் தி கண்டெய்னர் எல்லாமே. இதுல என்னது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே திஸ் குபர்நெட்டிஸ் வில் நோ. இல்ல கண்டெய்னர் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அது ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ ஹை அவைலபிலிட்டி, லிமிட்டட் லைக் இங்க தெரியுதா, தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் டாக்கர் ஸ்வாம். நான் சொன்னேன்ல, டாக்கர் ஸ்வாம் யூஸ் பண்ணி இவங்க கண்டெய்னர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது அவ்வளோக்கா வந்துட்டு எஃபிஷியன்ட் கிடையாது, விச் இஸ் லிமிட்டட் தான். இது வந்துட்டு ரொம்ப ஃபெயில் ஓவர்னா, ஆட்டோமேட்டட் ஃபெயில் ஓவர், ஃபால்ட் டாலரன்ஸ், பில்ட் இன் செல்ஃப் ஹீலிங். இது கிட்ட என்ன இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபெயில் ஓவர்னா டக்குன்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுவே என்ன பண்ணும், ஓவர் கம் பண்ணி வரும். ஃபால்ட் டாலரன்ஸ்னா ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை டாலரேட் பண்ணி இட் கேன் ரன். பில்ட் இன் செல்ஃப் ஹீலிங்னா அதுக்கு அது கிரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராடக்ட் மாதிரி தான் கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா நீயே அதுக்கான ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணு. சின்ன சின்ன யாருக்கும் வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்து எரர் சார்ட் அவுட் பண்ணாம அந்த டூல் இட் செல்ஃப் என்ன பண்ணிக்கும், எரரை சார்ட் அவுட் பண்ணிக்கும். provides a basic host centric networking, offers the advanced cluster wide networking, service discovery and load balancing. இங்க வந்து நம்ம கியூப் ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்காரு, அவர் தான் வந்துட்டு குபர்நெட்டிஸ் உடைய நெட்வொர்க்கிங்லாம் பார்த்துப்பாங்க. கிளஸ்டர் வைட் நெட்வொர்க்கிங்னா அந்த கிளஸ்டர்னா அந்த மிஷினுடைய வைட் மீன்ஸ் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம், இல்லை கமாண்ட்ஸ் தான். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு சென்ட்ரிக் ஒரே ஒரு நெட்வொர்க்கிங் தான் நம்மளுடைய மிஷினோட நெட்வொர்க்கிங் மட்டும். இதோடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது புரியும். இது வந்து கியூப் ப்ராக்ஸிக்கு கீழே வரும். ஓகே, லோட் பேலன்சிங்ல இது கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். காம்ப்ளெக்சிட்டி, சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ், ஐடியல் ஃபார் லோக்கல் டெவலப்மெண்ட், ஸ்டீப்பர் லேர்னிங் கர்வ், டிசைன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா வந்துட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னாலுமே காம்ப்ளிகேஷன் அவ்வளோ இருக்கும் படிக்கும்போது, நம்ம தான் புரிஞ்சு படிக்கணும். ஓகே, பட் டாக்டர் வரைக்கும் படிச்சிருந்தா அப்படின்னா திஸ் இஸ் ஈஸி ஒன்லி. இவ்வளோ அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு. இந்த ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புது கான்செப்ட் இல்லை, ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். லோட் பேலன்சிங்னா என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் என்ன, செல்ஃப் ஹீலிங்னா என்ன, ஃபெயில் ஓவர்னா என்ன, ஃபால்ட் டாலரன்ட், இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் தானே. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன் திஸ் திங்ஸ். நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு
இதை ரைட் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய ஒர்க்கர் நோட்ஸ் இருப்பாங்க. நோடுனா என்னது அப்படின்னா, பாட்னா என்னன்னு சொல்லிருக்க? கண்டெய்னர்ஸ் நம்மளுடைய பாடுக்குள்ள இருக்கும். மோர் தென் ஒன் கண்டெய்னர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு டெப்ளாயபிள் யூனிட் தான். கண்டெய்னர்னாலே ஒரு டெப்ளாயபிள் யூனிட், அதுல பாடு வச்சிருக்கிறதுனால அது ஒரு டெப்ளாயபிள் யூனிட் தான். ஒரு 2 இருக்கும்னு நினைச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் அந்த பாடுக்குள்ள போடுவாங்க. இதுக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கும் சம்பந்தம். இந்த ஸ்விக்கி எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது அப்ளிகேஷன் கூட, பேங்க் அப்ளிகேஷன் கூட சேர்த்து போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அதோடைய மைக்ரோ சர்வீஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் தான் கண்டெய்னரா மேக் பண்ணி இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இது இல்ல, இந்த கண்டெய்னர்ல இந்த ஃப்ரண்ட் எண்ட் இதுல இருக்குன்னா அதோட பேக் எண்ட் அப்ளிகேஷனை கண்டெய்னரா மேக் பண்ணி அது கூட போடுவாங்க. வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. சரியா? சோ இது கூட இது இருந்தாதான் அந்த கண்டெய்னர் சப்போர்ட்டிவா ஒர்க் ஆகும். அப்படின்ற கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடுல போடுவாங்க. ஓகே, இது இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது, அது இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது அப்படின்றப்போ நீங்க அது ஒண்ணுக்கு தான் போடுவீங்க. தனித்தனியா பாடு கிரியேட் பண்ணி போட மாட்டீங்கள். நோடுன்றது மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும் அதுல, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இந்த நோடுக்குள்ள என்ன இருக்கும்? மல்டிபிள் பார்ட்ஸ். இது ரெண்டு தான் மட்டும் குழப்பிப்பாங்க. நோடுனா என்னது, பாடு. நோடுக்குள்ளதான் பாடு இருக்கும், பாடு கண்டென்ட் இருக்கும். ஓகே, புரிஞ்சுச்சா? சோ இதுல வந்துட்டு 2 இது இருக்கு. கண்ட்ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க, ஆர் மாஸ்டர் நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டேட்டா பிளேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒர்க்கர் நோட்ஸ், ஒர்க்கர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் குபர்நெட்டிஸ் ஆர்கிடெக்சருடைய 2 பார்ட். இந்த பார்ட்குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். விபிசி பார்க்கும்போது நம்ம காம்போனன்ட்ஸ் பார்த்தோம்ல, அதோடைய என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் அது கிராஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு. ஸோ ஹியர் கண்ட்ரோல் பிளேன்ல ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னா ஏபிஐ சர்வர். வாட் இஸ் ஏபிஐ? ஏபிஐ என்னது? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பாடு கிரியேட் ஆகணும், எதுக்கு ஏபி நம்ம பார்த்தோம், ஏபிஐ கால்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட்லாம் ஹிட் பண்ணும்போது நிறைய ஒரு ஏபிஐ கால்ஸ் நமக்கு ஜெனரேட் ஆச்சு, கவனிச்சிங்களா? ஓகே, ஏபிஐ சர்வர்ன்றது ஒரு காம்போனன்ட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஷெட்யூலர். ஷெட்யூலர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரோலர் ஒருத்தவங்க கண்ட்ரோலர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர் மேனேஜர் தான் இதோடைய இது. இவர் தான் என்ன பண்ணுவாரு, எத்தனை பாடு வந்துட்டு கிரியேட் டக்கு டக்குன்னு கிராஷ் ஆயிடும். கண்டெய்னர்ல கிராஷ் ஆகும். பாடு கண்டெய்னர்ல பாடும் சேர்ந்து கிராஷ் ஆகும். ஓகே, எத்தனை பார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னா இந்த கண்ட்ரோலர் மேனேஜர் தான் வந்துட்டு பாடு கிரியேட் பண்ற வேலையெல்லாம் பார்ப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, எந்த நோடு ஃப்ரீயா இருக்கோ அந்த நோட்ல போயிட்டு உங்க பாடை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. புரியுதா? ஷெட்யூலருடைய வேலை என்னது, ஷெட்யூல் பண்றது தான் ஷெட்யூலருடைய வேலை. கண்ட்ரோலருடைய வேலை என்னதுன்னா கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, அங்க பாடு இது கிராஷ் ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்கு 2 பாடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனலைஸ் பண்ணிடுவான் ஏபிஐ சர்வர் மூலியமா வந்து. ஓகேவா? ஷெட்யூலர் என்ன பண்ணுவான், ஓகே நீ எனக்கு இங்கதான் வந்துட்டு இந்த நோட்ல இடம் இருக்கு, நீ அங்க போயிட்டு கிரியேட் ஆகு அப்படின்னு அந்த இடத்த ஷெட்யூல் பண்ணி கொடுப்பான். இடிசிடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவர் தான் யாருன்னா, டெராஃபார்ம்ல ஸ்டேட் ஃபைல் படிச்சிருக்கோம்ல, ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணும், நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருக்குமா, அந்த இங்க பண்ற எல்லாத்தையுமே யாரு ஒரு ஹிஸ்டரி புக்கா எடுத்து வச்சிருப்பாங்கன்னா இந்த இடிசிடி. திஸ் இஸ் தி 4 important components in your Kubernetes architecture. இந்த கண்ட்ரோல் பிளேன்ல இந்த 4 components தான் இம்பார்ட்டன்ட். API சர்வர், ஷெட்யூலர், கண்ட்ரோலர் மேனேஜர், etcd. API சர்வர் மூலமா பாடு கிரியேட் ஆகணும்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். கண்ட்ரோலர் மேனேஜர் தான் அனலைஸ் பண்ணுவார் எவ்வளவு பாட கிரியேட் பண்ணணும், 2 3 அப்படின்ட்டு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மாஸ்டர் எந்த ஒரு ஆகாது, இட் இஸ் கிரியேட்டட் இன்சைட் யுவர் ஒர்க்கர் நோட் ஒன்லி. ஓகேவா? பாடு கிரியேட் ஆகிறது தான் எங்க நோட்ல தான் கிரியேட் ஆகும். அங்க கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க தான் கியூப்லெட், கியூப் ப்ராக்ஸி, கண்டெய்னர் ரன் டைம்ல அவங்க அதோடைய காம்போனன்ட்ஸ். காமிக்கிற ஏதாச்சும் டயக்ராம் இருக்கும், ஆனா இதுவும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நோட் வந்துட்டு அவைலபிளா இருக்கோ
அந்த நோட்ல போயிட்டு பாட கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னா வேணா சொல்லுங்க, திருப்பி ஒரு டைம் நடத்தலாம். பிகாஸ் திஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குபர்னெட்டிஸ்ல. ஆனா இது ரொம்ப ஈஸி தான், முன்னாடில இருந்து படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா. நோட்ல எந்த ஒரு பாடும் வந்துட்டு ரன் ஆகவே ஆகாது. ஓகேவா? நோட்ல தான் நிறைய பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த நோடு ரன் ஆகணும் அப்படின்னா நோடு ஏஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நோடு ஏஜென்ட் தான் யாரு? குயூப்லெட். குயூப்லெட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரன் யோர் பாடு. பாட் ரன் ஆனாதான் கண்டெய்னர் ரன் ஆகும், கண்டெய்னர் ரன் ஆனா நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் கியூப் ப்ராக்ஸின்னு ஒருத்தர் இருக்காரு. கியூப் ப்ராக்ஸி எதுக்காக இருக்காங்க அப்படின்னா பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாடுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க, மேபி என்ன ரீசனா வேணா இருக்கலாம். ஓகேவா? பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன்னா இந்த பாடுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர் அந்த பாடுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதானே இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது யாருன்னா இந்த கியூப் ப்ராக்ஸி. கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னாலே அங்க என்ன இம்பார்ட்டன்ட்? நெட்வொர்க் இருக்கும். கரெக்டா? அந்த நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்றது தான் யாரு? இந்த கியூப் ப்ராக்ஸி. நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷனை கொடுக்கறது தான் கியூப் ப்ராக்ஸி. பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன், ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாட இன்ஃபர்மேஷன் கேரி பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க். ஓகே, கியூப்லெட் கியூப் ப்ராக்ஸி. கண்டெய்னர் ரன் டைம். உங்க கண்டெய்னர் ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் ரன் டைம் ஒன்று இருக்கணும். டாக்கர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஏன்னா இவன் கிட்ட என்ன பண்ண முடியாது, குபர்னெட்டிஸ் கிட்ட என்ன இல்ல, டாக்கர்லாம் கிடையாது. இவர் ஜஸ்ட் மேனேஜ் தான் பண்ணுவாரு, இவர்கிட்ட எந்த ஒரு ரன் டைமும் கிடையாது. ஸோ சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டெய்னர் ரன் டைம். ஸோ யூ நீட் டு பி இன்ஸ்டால் டாக்கர் ஹியர். ஓகேங்க, ஸ்பேஸ் இல்ல. இப்போ நான் இது ஏதாச்சும் ஒரு இதுல காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். கியூப்லெட்னா நோட் ஏஜென்ட். நோட் ஏஜென்ட் இல்லைன்னா உங்களுடைய பாட் எதுவுமே ரன் பண்ண முடியாது. குபர்னெட்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு நான் திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் இது எப்படி சொல்றதுடா, அதான் அவங்க புரிஞ்சிச்சா? பாலாஜி பாண்டியன் புரியுதா? இருக்கியாடா? புரியுதா இல்லையா? லைட்டா புரியுதா? நீ வந்துட்டு ஸ்டார்டிங்ல வரல அதனால புரியல நினைச்சுக்காத. சத்தியமா ஸ்டார்டிங்ல நான் எதுவுமே சொல்ல. டிஃபரன்ஸ் பிட்வீன் குபர்னெட்டிஸ் அண்ட் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், டாக்கர் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கலாம் மாட்டோம், இது நம்ம பண்ண பண்ண பேக் எண்ட்ல இது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? பட் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வந்துட்டு கிளியரா இருக்கணும். ஏபிஐ சர்வர் மூலமா தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்லாம் கிடைக்கும். இவங்க தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. இதுல இருந்து தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒர்க்கர் நோடு கிட்ட இருந்து மாஸ்டர் நோடுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு இந்த கண்ட்ரோல் மேனேஜர் கிட்ட போகும். இந்த மாதிரி ஒரு பாடு கிராஷ் ஆயிடுச்சாங்க, ஒரு பாடை கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்ட்டு. கிராஷ் ஆயிடுச்சு, கிரியேட் பண்ணி தரணும் மட்டும் தான் தெரியும். கண்ட்ரோல் மேனேஜர் கிரியேட் பண்ணிடுவாரு. ஷெடியூலர் தான் என்ன பண்ணுவாரு, கரெக்டா நோட பார்த்து ஷெடியூல் பண்ணி கொடுப்பாரு. இடிசிடினா என்னது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்டா? ஒர்க்கர் நோட்ல என்ன இருக்கும், இதுல ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். கியூப்லெட் இருந்தா தான் உங்களுடைய பாட் எல்லாமே என்ன ஆகும், ரன் ஆகும். இல்ல ரன் ஆகாது. தட் இஸ் கால்ட் தி நோட் ஏஜென்ட். பைப்லைனை ஞாபகப்படுத்தி பாருங்க, ஏஜென்ட் இருந்தா தான் அங்க ரன் பண்ண முடியும். கிட்லாப் ரன்னர் இருந்தா தான் ரன் பண்ண முடியும், இல்ல ரன் பண்ண முடியாது. ஸோ கியூப் ப்ராக்ஸி எதுக்கு யூஸ் பண்றோம்? கம்ப்ளீட்லி ஃபார் நெட்வொர்க்கிங் பர்பஸ்க்காக. ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாட்ல கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா கியூப் ப்ராக்ஸி இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டெய்னர் ரன் டைம் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, டாக்கர் தான் யூஸ் பண்றீங்க. டாக்கர் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, குபர்னெட்டிஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் கண்டெய்னர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட குபர்னெட்டிஸே ஒர்க் ஆகுது. கரெக்டா? அதனால தான் கண்டெய்னர் ஆர்கனைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், புரியுதா பாருங்க. இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நடத்துறேன். கியூப் சிடிஎல்லாம் சொல்லுவாங்க. கியூப் சிடிஎல்னா நத்திங் தட் இஸ் தி, இங்க பாருங்க இதுல இன்னும் சிம்பிளாவே இருக்கு.
Kubernetes architecture அப்படி போட்டுக்கோங்க. Open the image in new tab. ஓகே பாருங்க இதைய. இது வந்துட்டு API சர்வர்னு சொல்லியாச்சு. API சர்வர் மூலமா தான் நமக்கு ரெக்வெஸ்ட் கிடைக்குதா? இது நல்லா இருக்கு இந்த டயக்ராமே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். ETCD-ல எல்லாத்தோடைய இன்ஃபர்மேஷன் அப்படியே நீங்க வந்துட்டு சிங்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க. டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் தான் இது இந்த இடத்துல. ஓகேவா? கண்ட்ரோலரும் ஷெட்யூலரும் எதுக்கு இருக்காங்க? எவ்வளோ கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இவருக்கு தான் வரும் இன்ஃபர்மேஷன். இவர் என்ன பண்ணுவாரு? எந்த நோடுல போயிட்டு எந்த பாட கிரியேட் பண்ற இன்ஃபர்மேஷன் இவர் தான் பண்ணுவாரு. மல்டிபிள் ஒர்க்கர் நோட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இவர் 2 வச்சிருக்காங்களா? நான் 1 மட்டும் தான் காமிச்சேன். இங்க 2 இருக்கா? ரெண்டுத்துலயுமே சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும், மாறிலாம் இருக்காது. சி கியூப்லெட்ன்றது நோட் ஏஜென்ட். கியூப்லெட் இருந்தா தான் உங்களுடைய பாடையே ரன் பண்ண முடியும். நோட் ஏஜென்ட் இல்லைன்னா உங்க பாடு என்ன ஆகாது? ரன் ஆகாது. ஒரு நோடுக்குள்ள மல்டிபிள்ஸ் பாட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா? அதுக்கப்புறமா கண்டெய்னர் ரன் டைம் என்னதுங்க? டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களா? கியூப் ப்ராக்ஸினா என்னன்னு சொன்னேன், நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு யூசிங் தி கியூப் ப்ராக்ஸி. வெரி வெரி ஈஸி. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது மட்டும் நீங்க நல்லா சொல்லிட்டீங்க அப்படின்னா Kubernetes getting understand very clearly. இதுக்கப்புறம் வரது எல்லாமே கமாண்ட்ஸ் தான். kubectl போடுவோம். kubectl அப்படின்னா கியூப் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். Kubernetes உடைய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் kubectl. இந்த டயக்ராம் நல்லா தான் இருக்கு. எப்படி ரெக்வெஸ்ட் வரும், எப்படி நோடு லைக் பாட் கிரியேட் ஆகும், எப்படி அசைன் ஆகும் இது. ஏதாச்சும் புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ்ல இருந்தவங்களுக்கு? Kubernetes பாட்னாலே அது ஒரு ஸ்மாலஸ்ட் டெப்ளாயபிள் யூனிட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இட் ரெப்ரசன்ட்ஸ் தி சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரன்னிங் ப்ராசஸ் இன் a cluster that acts as a logical host for the one or more application containers that are tightly coupled and shared resources. ஒரு பாடுக்குள்ள நீங்க ஒரு 3 கண்டெய்னர்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது என்னது? டைட்லி கப்பிள்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதுக்கான இன்டர்நெட் எல்லாமே என்னது? ஒரு பாடுக்கு நீங்க இன்டர்நெட் அசைன் பண்ணிடுவீங்க. அந்த ஒரே இன்டர்நெட்குள்ள ஒர்க் ஆகுறது தான் அந்த நீங்க வேற ஒரு பாடு கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வேற இன்டர்நெட் போகும். ஓகேவா? ஒரே பாடுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இன்டர்நெட் மூலமாவே எல்லா கண்டெய்னர்ஸுமே ரீச் பண்ணிடலாம். புரியுதா? அதனால தான் என்ன சொல்றாங்க? டைட்லி கப்பிள்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்டா என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பாடுக்குள்ள மோர் தென் 2 கண்டெய்னர்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கு மேல போட மாட்டாங்க. பிகாஸ் டவுன் ஆயிடும் அப்படின்றதுனால. ஓகேவா? இது ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் பாட் அப்படின்னு சொல்லி. பாட்னா என்னன்னு மறந்துடக்கூடாது. பாடுன்றது கண்டெய்னர் தான். பாடுக்குள்ள கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். Kubernetesல நம்ம பாட்னு கால் பண்ணுவோம் நேம். கிளாஸ் எடுத்ததும் தப்பா இருக்கு. கிளாஸ் எடுக்கலன்னா தப்பா. ஓகே அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. நோட்னா என்னது? The Kubernetes node is a physical or virtual machine that functions as a worker in the Kubernetes cluster, providing the compute resources. Each node hosts one or more parts. இதுதான் கண்டென்ட். தெரியுதா? ஒரு நோடு என்ன பண்ணும்? ஹோஸ்ட் தி ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ். ஒரு நோடுக்குள்ள எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா மோர் தென் 1. யூ கேன் டெல் 1 இருக்கலாம் இல்ல 1க்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்றாங்க. 1 ஆர் மோர்னு சொல்லிட்டாங்க. Which are the smallest deployable units containing the application containers. அந்த ஆர்க்கிடெக்சர் வச்சு தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் வரும். புரியுதா? ரைட் பண்ணிக்கோங்க நோட் 9 சொல்லிட்டு.